نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن أنس عن ابن عباس رضي الله تعالى عنه قال نبينا صلى الله عليه وسلم أريد الناس فإذا أكثر أهلها النساء يكفرن قيل أيكفرون يا بالله قال يكفرون العشيرة ويكفرون الإحسان لو أحسنت إلى إحداهن الدهر إلى آخره أو قال النبي صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் உபகாரம். ஒரு மனிதன் உதவி செய்ததற்கு நன்றி மறந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அதன் காரணமாகவே நரகம் புகுகின்றார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. அது சம்பந்தப்பட்ட பாடங்களைத்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனக்கு நரகம் காட்டப்பட்டது, அதில் பெரும்பாலோர் பெண்களாக காணப்பட்டனர். ஏனெனில் அவர்கள் நிராகரிப்பாளர்களாக இருந்தனர். அப்பொழுது இறைவனையா நிராகரிக்கின்றார்கள் என்பதாக கேட்கப்பட்டது. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவனை நிராகரிக்கின்றார்கள், உதவிகளை நிராகரிக்கின்றார்கள், அவர்களில் ஒருத்திக்கு காலம் முழுவதும் நீ நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றாய், பின்னர் அவளுக்கு பிடிக்காத ஒன்றை உன்னிடம் கண்டுவிட்டால் உன்னிடமிருந்து ஒருபோதும் நான் ஒரு நன்மையையும் கண்டதில்லை என்று பேசிவிடுகின்றாள் என்றார்கள். இதன் காரணத்தினால் பெண்கள் நரகத்தில் அதிகம் நாம் கண்டேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஆக காலங்காலமாக அவர்களுக்கு கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் அதை கணக்கில் எடுக்க முடியாது. என் தாய்க்கு எல்லாம் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, எங்கள் தாய் சொல்கிறாங்க, தாய்க்கு எவ்வளவு செய்தாலும் அது ஈடாகாது. அந்த ஒரு வேதனையின் போது ஏற்படக்கூடிய, பிரசவ வேதனையின் போது ஏற்படக்கூடிய ஒன்றை நீங்கள் உலகவே அவர்களுடைய காலடியில் போட்டாலும் கூட அதற்கு ஈடாக ஆகாது. சகோதரிகள் இருக்கின்றார்கள், இவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்பது இருக்கின்றது. சிலர்கள் முழுவதுமாக செலவழிப்பார்கள், ஆனால் லாஸ்ட்டில் கேட்கக்கூடியது விளையாட்டுத்தனமாக கூட கேட்கக்கூடியது. ஒரே வார்த்தை கேட்டு உன்கிட்ட இருந்து என்னத்தான் நான் நன்மையை கண்டு அடைஞ்சேன், நீங்களாம் எனக்கு அண்ணனாக இருக்க, நீங்களாம் எனக்கு கணவனாக இருக்க அப்படிங்கிறது. இந்த உறவு முறைகள் வரும் பொழுது சர்வசாதாரணமாக சொல்லிவிடுவார்கள். அவர்களுக்கு நினைத்த காரியம் நடக்க வேண்டும், இல்லை என்றால் எல்லாவற்றையும் தூசியாக இவர்கள் தட்டி விடுவார்கள். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பிட்டு சொல்கின்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, இதே போன்றுதான் பல்வேறு பணியாளர்களை நடத்தக்கூடிய முதலாளிகளும் இருக்கின்றார்கள். அவன் காலையில் இருந்து பாடுபட்டு உண்மையான முறைகளில் உழைத்திருப்பான். இந்த ஓபி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அவன் ஆளை கண்டா வேலை செய்கிறது, ஆளை இல்லாத சமயத்தில் வேலை செய்யாமல் உட்கார்ந்துக்கிறது, இப்படிலாம் இல்லாமல்
நீங்கள் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி நான் ஒரே மாதிரி தான் வேலை செய்வேன் என்பதாக வேலை செய்து கொண்டிருப்பார்கள். இப்படியா கொஞ்சம் நாளெலாம் பார்த்துட்டு அவங்களுக்கே நல்லா தெரியும், வந்து பார்த்தா இது வேலைகள் சரியான முறையில் செஞ்சுருக்காங்க, நாம் என்ன சொன்னோமோ அதை விட நல்ல முறைகள் செய்திருக்கிறார்கள் என்பதாக தெரியும். ஆனால் சம்பளம் கொடுக்கல என்ன சொல்லுவாங்க, நீ என்னப்பா வேலை செஞ்ச, என்ன இன்னும் இத்தனை பீஸ் ஓட்டியிருக்காமே, என்ன இது செஞ்சுருக்காங்க அப்படின்னு அவங்களை என்கரேஜ்மெண்ட் பண்ணுகின்றோம் என்பதாக எண்ணிக்கொண்டு அவர்களை சிறுமைப்படுத்தக்கூடிய சமயங்களில் அப்பொழுதும் இவர்கள் செய்த உபகாரத்தை உதாசீனப்படுத்தி விட்டார்கள் என்பதுதான் ஆகும். அவரை என்கரேஜ் பண்ணுறது, பரவாயில்லப்பா நல்லா செஞ்சுருக்க, ஒன்றும் நல்லா செய்யப்பா அப்படின்னு சொல்லும்பொழுது இது என்கரேஜ்மெண்ட் பண்ணுறது, அவங்கள ஒரு ஊக்குவிக்கிறது. அதே சமயத்தில் என்னத்தை செஞ்சுருக்க, அவ்வளோதான் போ அப்படின்னா இது அவர்களை மட்டம் தட்டுவது, அவர்களை சிறுமைப்படுத்தக்கூடியது. அருமைக்குரிய சகோதரர்கள், அது எந்த துறைகளில் இருந்தாலும் சரி அல்லது எந்த விஷயங்களில் இருந்தாலும் சரி, ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளை, நல்ல செயல்பாடுகளை பாராட்டாமல் அவர்களை இகழ்வதோ அல்லது அதை உதாசீனப்படுத்துவதோ பொய்ப்பிக்கும் அளவிற்கு பேசக்கூடியதோ அனைத்தையுமே இந்த ஒன்றில் அடங்கக்கூடிய ஒன்றுதான். அவர்கள் அனைவர்களையுமே நரகத்தில்தான் நாம் செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்பதை நினைத்து கொள்ள வேண்டும். அப்போ ஒருத்தவர்கள் நம்முடைய ஊருக்கோ அல்லது நம்முடைய வீட்டிற்கோ ஒரு நன்மைகள் செய்து கொடுத்தார்களே ஆனால் அதை நாம் பெருமை பாராட்டி அவர்கள்ட்ட போய் நீங்கள் பெருமை பாராட்ட வேண்டாம். அதே இது ரசூலுல்லாஹி சொல்லியிருக்காங்க, ஒரு மனுஷன் அவங்க முன்னாடி ஒரு பெருமை பாராட்டி பேசுகிறான் அப்படின்னா அவனுடைய மூஞ்சியில் மண்ணள்ளி தூவுங்கன்னாங்க, மண்ணள்ளி போடுங்க, மூஞ்சில் மண்ணள்ளி போடுங்கன்னு. ஏன் அப்படின்னா இவன் முகஸ்துதிக்காக வேண்டி செய்கிறான், பெருமைக்காக வேண்டி செய்கிறான். உன்னை பார்த்துட்டு முன்னாடி பார்க்கல உன்னை பெருமை பாராட்டி பேசுகிறான்னா முகஸ்துதிக்காண்டி செய்கிறான். இது செய்யக்கூடாது என்பதையும் ரசூலுல்லாஹி தடுத்திருக்காங்க. ஆக பின்னால் அவர்களை பற்றி நல்ல முறைகளில் சொல்லக்கூடியது, அவர்கள் செய்த காரியங்களை நாம் எந்த ஒரு காரியங்களையும் தட்டி கழித்து விடக்கூடாது என்பதைத்தான் இந்த ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹ் நம் ஆக்கியார் உருவானாக. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.